அக்ஷய் கொலையோட உண்மையான கொலையாளி இந்த ஷர்லின் தான். பிரீதா, நீ என்ன சொல்ற? நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு? ஆரம்பத்துல நீதான் அக்ஷயை கொண்டதா சொன்ன. இப்ப என்னடா அக்ஷய ஷர்லின் தான் கொண்டதா சொல்ற? ஆர்டர் ஆர்டர். ப்ளீஸ், நீங்க இந்த மாதிரிலாம் குறுக்க பேசாதீங்க. இல்லைன்னா வேற வழி இல்லாம உங்க எல்லாரையுமே கோர்ட்டுக்கு வெளியில அனுப்ப வேண்டியது இருக்கும். மிஸ்ஸஸ் பிரீதா கரண், அக்ஷய கொலை பண்ணது ஷர்லின் தானே? உங்களால எப்படி நிரூபிக்க முடியும்? ஜட்ஜ் சார், என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பழிய எதுக்கு ஏத்துக்கிட்டாரு தெரியுமா? ஏன்னா இந்த கொலையை நான் செய்யலன்னு அவருக்கு தெரியும். இப்போ அதே மாதிரிதான் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த கொலையை என் புருஷன் கண்டிப்பா செய்யவே இல்லை. எனக்கு நம்ம நாட்டு சட்டத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க எப்பவுமே நிரபராதிக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்க. நீங்க உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சு தீருவீங்க. இருந்தாலும் என்னால என்ன கட்டுப்படுத்திக்கவே முடியல. நான் என் தங்கச்சி அப்புறம் மச்சினர் சமீரோட சேர்ந்து இந்த கேஸ பத்தி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம். மொத்தமா விசாரிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அக்ஷய கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, ஷர்லின் தான், யுவர் ஆனர். பிரீதா எதுக்கு போய் சொல்ற? யுவர் ஆனர், இவ போய் சொல்றா. பிரீதாக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, அதனால என் மேல தேவையில்லாம பழி போடுற. நிச்சயமா இல்ல. எனக்கு அவ மேல பர்சனலா கோபம் இருக்கிறதால நான் அவ மேல பழிய போடவே இல்ல. நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? என்னைக்கு ஷர்லின் அக்ஷய் கொலை பண்ணாலோ, அதாவது கொலை பண்ணிட்டு ஹோட்டல் விட்டு வெளியே வந்தாலோ, அன்னைக்கு அந்த ஹோட்டல் வெயிட்டர் ரோஹித் ஷர்லின் அங்க இருந்து வெளியே வரத பாத்திருக்கான். நீங்க ப்ளீஸ் உங்க இடத்துல போய் நீங்க உட்காருங்க. மிஸ்ஸஸ் பிரீதா, இங்க பாருங்க. சட்டம் உங்க பேச்ச கேட்காது. சட்டத்துக்கு தேவை உண்மையான ஆதாரம். எனக்கு தெரியும். அந்த சாட்சி இப்போ இந்த கோர்ட்ல இருக்கு. அந்த வெயிட்டர் ரோஹித் ஷர்லின் அக்ஷய கொலை பண்ணதுக்கு அப்புறம் யார் மேல அவன் மோதினாலோ அவன் இந்த கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு தயாரா இருக்கான். யுவர் ஆனர், என்னுடைய அடுத்த சாட்சி அந்த ஹோட்டலுடைய வெயிட்டர் ரோஹித். அவரை நான் விட்னஸ் பாக்ஸுக்கு அழைக்க அனுமதி கேட்கிறேன். அனுமதிக்கிறேன். ஆமா, நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அக்ஷயோட மர்டரை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ ப்ளீஸ் அதெல்லாம் கொஞ்சம் எங்ககிட்ட சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி. நீங்க ஏற்கனவே ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, ஆனா என்னைக்கு அக்ஷயோட கொலை நடந்துச்சோ அன்னைக்கு நீங்க தான் டியூட்டில இருந்தீங்க. நீங்க கண்டிப்பா எல்லாரையும் பாத்திருப்பீங்க. சோ நீங்க கொலையாளியும் பாத்திருக்கலாம். நீங்க நீங்க இந்த பொண்ணை பாத்தீங்கல்ல? உங்களால இந்த விஷயத்த கோர்ட்ல வந்து சொல்ல முடியுமா? இல்ல மேடம், நான் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைய முடியாது மேடம். சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட ஒரு சாட்சி ஒரு அப்பாவிய காப்பாத்தும். ஒருவேளை நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா ஜெயில இருக்கிற என்னோட புருஷன் அது செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் வெளியே வந்துருவாரு. உங்களால எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் கிடைக்கும். ப்ளீஸ் நீங்க கோர்ட்ல இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க இந்த பொண்ணை பாத்திருக்கீங்க, சோ உங்களுக்கு கொலையாளி யாருன்னு தெரியும். உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஸ்ருதி சொல்லு ப்ளீஸ், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது எங்க அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை. சரிங்க மேடம், நான் வந்து சாட்சி சொல்றேன் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க மிஸ்டர் ரோஹித்,
உங்களுக்கு ஷெர்லினா தெரியுமா? ஆமா வக்கீல் சார், தெரியும். அக்ஷய் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்கள ஹோட்டல்ல சில முறை நான் பார்த்திருக்கேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஹோட்டலுக்கு நிறைய பேர் வந்து போவாங்க. அதுக்காக ஹோட்டலுக்கு வர எல்லாருமே கொலையாளின்னு அர்த்தம் இல்லையே. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ப்ளீஸ் கண்டினியூ. அது வந்து அக்ஷய் என்னைக்கு ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு ஷெர்லின் மேடம் நான் பார்த்தேன். அன்னைக்கு அக்ஷய் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமோட ஃப்ளோர்ல தான் எனக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்ப இவங்க எதிரில் வரத நான் பார்த்தேன். அவங்க ரொம்ப அவசரத்துல இருந்தாங்க, ரொம்ப மிரண்டு போயிருந்தாங்க, பயந்து போயிருந்தாங்க. அந்த பதட்டத்துல எம்மல மோதிட்டாங்க. மேடம், நான் கீழே தான் விழுந்தேன். எதுக்காக சாகரத்தை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணு இல்ல மேடம். சாரிப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன். அது சரி, நீங்க எந்த ரூமுக்கு போறீங்க? ரூம் நம்பர் 701. சரி, போங்க. இவன் அக்ஷய் ரூமுக்கு போறானான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். யுவர் ஆனர், எனக்கு இந்த ஆளு தெரியவே தெரியாது. இவர் சொல்றது எல்லாமே போய். ஆர்டர் ஆர்டர். ப்ளீஸ், நீங்க கோர்ட்டோட அமைதியை கெடுக்காதீங்க. உங்களுக்கு முழு அனுமதி தரப்படும். நீங்க விட்னஸ் பாக்ஸ்ல வந்து நின்னு என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். சார், அது வந்து நான் ஒன்னும் அப்படி சொல்லல. இவங்க மேல மோதுனதுனால கொலை பண்ணாங்கன்னு சொல்ல வரல. ஆனா அன்னைக்கு இவங்க நடந்துகிட்ட விதம் இருக்கே, ரொம்ப பயந்து போயிருந்தாங்க, ரொம்ப மிரண்டு போயிருந்தாங்க, ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருந்தாங்க. அதோட என்கிட்ட இவங்க சாரியும் சொன்னாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட சாரி சொன்னா அவங்க கொலையாளின்னு அர்த்தமா என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு இவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க, மிரண்டு போயிருந்தாங்க. அதோட இவங்க என்கிட்ட இன்னொன்னையும் சொன்னாங்க, நீயும் அவன மாதிரி செத்து போயிடாதன்னு சொன்னாங்க. நான் சும்மா கீழே தான் விழுந்தேன். எதுக்காக சாகரத்தை பத்தி பேசினாங்க? பாயிண்ட் டு பி நோட்டட். அப்ப ஷெர்லின் இந்த வெயிட்டர் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? கீழே விழுந்து செத்து போயிடாத. சோ யுவர் ஆனர், அக்ஷயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. அக்ஷய் இறந்தது அவருடைய பின்மண்டையில அடிபட்டதுனால தான். யாரோ அவரை கீழே தள்ளி விட்டு அவருடைய தலை தரையில ரொம்ப வேகமா பட்டிருக்கு. நான் தான் சொல்றேன்ல, போய் நீ பணத்தை சீக்கிரம் கொண்டு வா. அக்ஷய் ப்ளீஸ், ஏய், நான் சொல்றத கேளு அக்ஷய். என்ன மாட்ட வைக்கிறதுக்கு சொல்ற கதை நல்லா இருக்கு. ஆனா யுவர் ஆனர், இந்த ஆளுக்கு இந்த கேஸ பத்தி எவ்வளவு விஷயங்கள் இப்ப தெரியும்னா, இதுக்கு முன்னாடி ஏன் வரல? இந்த கேஸோட ஹியரிங் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இவருக்கு தெரியும்ல? இதுல இருந்தே தெரியுது இவருக்கு எதுவும் தெரியாது. இந்த கதையை சொல்ல சொல்லி யாரோ பணம் கொடுத்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பிரீதா தான். என்ன பிரீதா டெஸ்பரேட்டா கரண் ஜெயில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறா. எங்களுக்கும் கரண் வெளியே வரணும்னு ஆசைதான். ஆனா அதுக்குன்னு நீ பாட்டு என் மேல பழி போட்டு என்ன சிக்க வைக்க கூடாது. ஓ கம் ஆன் ஷர்லின், நீ பாட்டுக்கு இப்படி பேசி கோர்ட்டை திசை திருப்பாத. ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஏன் வரல? ஏன்னா இவன் கொலை செஞ்சவனை பார்த்திருக்கான், பயந்து போயிருக்கான். கோர்ட்டு கேஸ்னு மம்பல மாட்ட இவன் விரும்பல. ஜட்ஜ் சார், இவன் அவன் ஜாப கூட வேண்டான்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போக பார்த்தான். அப்படியா? அப்ப அவனுக்கு பணத்தை கொடுத்து கிராமத்துக்கு போக விடாம கோர்ட்டு கூட்டிட்டு வந்துட்டியா? ஏன்னா எனக்கு எதிராக ஆதாரத்தை சொல்லணும்ல. பிரீதா, உனக்கு என்ன முதல் நாள்ல இருந்தே பிடிக்காது. அதுலயும் முக்கியமா எனக்கும் ரிஷப்க்கும் கல்யாணம் முடிவானதுல இருந்து வீட்டுல உள்ளவங்க என்ன வீட்டு விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன்.
ஆனா யாரும் என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்பலன்னதும் இன்னைக்கு நீ கொலை பழிய ஏன் மேல திணிக்கிற? பிரீதா, இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா போயிட்ட. நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேனா? நான் ஓவரா பண்றேனா இன்னும் சொல்லட்டுமா? நான் மட்டும் ஓவரா சொல்ல ஆரம்பிச்சேன், உன்னை பத்தின எல்லா அசிங்கமும் வெளியே வந்துரும் பாத்துக்கோ. ஆனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இந்த கோர்ட்ல அக்ஷயோட கொலை வழக்கு ஹியரிங் போயிட்டு இருக்கு. அண்ட் நான் உன்னோட பர்சனல் லைஃபோட குப்பையெல்லாம் அக்ஷயோட கொலை ஹியரிங்கோட மிக்ஸ் பண்ண விரும்பல. என்ன சொல்லுதா? என்ன சொல்வ? சொல்லு. அப்புறம் சொல்லிடுவேன் பாத்துக்கோ. என்ன இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்டர் ஆர்டர். நீங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கோர்ட் அவமதிப்பு குற்றத்துக்காக உங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும். மிஸ்ஸஸ் பிரீதா கரண், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் விக்னஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க போலாம். ஷோலன், நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குமா? நான் உன் கூட இருக்கேன்ல. எனக்கு இப்ப ஏன் விஷயம் தான் முக்கியம். இன்னைக்கு மட்டும் நான் என்ன நிரபராதின்னு நிரூபிக்கல, எனக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிரும். அதோட நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஜட்ஜ் சார், நடந்த விஷயத்த நான் ஆரம்பத்துல இருந்து புரிய வைக்கிறேன். ஷர்லின் அக்ஷயா அன்னைக்கு மட்டும் சந்திக்கல, அதுவும் அவ அக்ஷய கொலை பண்ண அன்னைக்கு. அவ அக்ஷயா அதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கா. இன்ஃபேக்ட் அவனை 2 to 3 டைம்ஸ் அவ பாத்திருக்கா, அதே ரூம்ல, அதே ஹோட்டல்ல. அப்புறம் அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் ஆல்ரெடி கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். நீங்களே ப்ளீஸ் பாருங்க. அதோட அக்ஷய் கொலை என்னைக்கு நடந்துச்சோ அந்த நாளோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அவ எப்பவும் போல அத மாயமாக்கிட்டா, அதாவது டெலீட் பண்ணிட்டா. அதாவது எப்போ இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சதோ அப்பெல்லாம் குற்றவாளிங்க போய் அவங்களோட தடயங்களை போய் அழிப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் அன்னைக்கு ராத்திரி ஃபுட்டேஜ் ஷர்லினால டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா மத்த நாளோட ஃபுட்டேஜ்லாம் இங்க நான் சப்மிட் பண்ணிருக்கேன். மை லார்ட், இதுதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அதுல எல்லாமே தெளிவா தெரியுது. இதோ இங்க நிக்கிற ஷெர்லின் அக்ஷயோட மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி அதே ரூமுக்கு போயிருக்காங்க. யுவர் ஆனர், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன காரணத்துக்காக இந்த ஷெர்லின் ஹோட்டலுக்கு போய் அக்ஷய மீட் பண்ணிருக்காங்க? அவர் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்காங்க, அக்ஷய் கொலை செய்யப்பட்ட பிறகும் அவங்க இந்த விஷயத்த கோர்ட்டுக்கிட்டையும் அவங்க வீட்டு ஆளுங்ககிட்டையும் மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சோ யுவர் ஆனர், எப்படி என்னோட ஆப்போசிட் லாயர் சந்தீப் இந்த கேஸ ஓபன் அண்ட் ஷட் கேஸ்னு சொன்னாரோ, இந்த கேஸ் அந்த மாதிரி இல்ல. ஷெர்லின் அந்த டைம்ல அங்க இருந்தது நிரூபணமாயிருக்கு. இந்த விஷயம் இது வரைக்கும் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல, தெரியவும் வரல. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த கோர்ட்ல நாங்க எவ்வளவு ஆதாரங்களையும் சாட்சிகளையும் பிரசன்ட் பண்ணிருக்கோமோ அதை வச்சு பார்க்கும்போது தெளிவா தெரியுது இந்த ஷெர்லின் தான் அந்த அக்ஷய கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. அதனால நான் அந்த நீதிமன்றத்துல வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த ஷெர்லினை உடனே நீங்க அரெஸ்ட் பண்ணி மிக கடுமையான தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட கிளையன்ட் மிஸ்டர் கரண், அவர் ஒரு நிரபராதி, அதனால அவர் இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். மிஸ்ஸஸ் பிரீதா கரண், நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா? யுவர் ஆனர், இந்த கோர்ட்ல இப்போ ஆதாரம் பிரசன்ட் பண்ண என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. ஆனா நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். நீங்க ப்ளீஸ் இந்த கேஸோட ஹியரிங்ல இந்த கேஸோட தீர்ப்ப இன்னைக்கே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கேஸ் டிலே ஆக ஆக குற்றவாளி தன்னோட குற்றத்தை மூடி மறைக்க வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க தன்னை தானே காப்பாத்திக்க வாய்ப்பு கிடைக்கும். அதோட அவ்வளோ காலம் என்னோட நிரபராதி கணவர் ஜெயிலே இருக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த ஹியரிங்க்கு முன்னாடி உண்மைக்காக போராடுறவங்க இல்லாம கூட போயிடலாம், உண்மைய சொல்றவங்க கூட இல்லாம போயிடலாம்.
அதனால நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த கேஸோட தீர்ப்பை இன்னைக்கே சொல்லிடுங்க. அதோட என்னோட நிரபராதி கணவரை நீங்க விடுதலை பண்ணிடுங்க. அவரு நிரபராதி. அவர் இந்த பழியை ஏத்துக்கிட்டதே என்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். என்னோட நிரபராதி கணவரை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. அவங்க குடும்பத்துக்கு அவங்க புள்ளைய திருப்பி கொடுத்துருங்க. நீங்க போய் உங்க இடத்துல உட்காரலாம். மிஸ்ஸஸ் பிரீதா கொடுத்திருக்க இந்த ஆதாரங்கள் இன்னைக்கு இந்த கேஸுக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்திருக்கு. புது விவரங்கள் கிடைச்சிருக்கு. இந்த நீதிமன்றம் போலீஸுக்கு கட்டளையிடுது, மிஸ்ஸஸ் பிரீதா கொடுத்திருக்க இந்த தகவல்களை போலீஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணணும். இன்னைக்கு இந்த கோர்ட்டு தேதியை குறிப்பிட போறதில்ல, ஆனா உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை அறிவிக்கும். The court is urgent for break. இந்த பிரீதா அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? எவ்வளவு தைரியம் அவளுக்கு! ஷர்லின் மேல பழிய போட்டிருக்கா. அக்ஷயா ஷர்லின் தான் கொலை பண்ணாளா? இத பத்தி உங்களுக்கு தெரியுமா அண்ணி? தெரியாதக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என் மனசு சொல்லுது, பிரீதா ஒருவேளை ஷர்லின் மேல பழிய போட்டிருக்கானா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்க்கா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு நிமிஷம் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் உனக்கு! அவ மேல அக்ஷயோட மர்டர் பழிய போட்டிருக்க. ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் திஸ். இங்க பாரு பிரீதா, உனக்கு ஷர்லினை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை உன்னோட எதிரியா நீ நினைக்கிற. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி பிடிக்காதவங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனா அதுக்காக விரோதத்தை காட்டுறதுக்காக நீ இப்படி எல்லாம பண்ணுவ? கரீனா ஆண்டி, நான் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே உண்மைதான். நானா ஒண்ணு சொல்லல. நீங்களே பாருங்க, ஷர்லின் இந்த ஃபேமிலியோட ஒரு மெம்பரா இருந்துகிட்டே எதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு கரண் ஜெயில இருக்கானா அதுக்கு ஷர்லின் தான் முழு காரணம். கரண் ஜெயில இருக்கான்னா அதுக்கு நீதான் காரணம். கரீனாக்கா ப்ளீஸ் அமைதியா இருங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. பிரீதா கிட்ட இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அத நீங்க தான் இவகிட்ட சொல்லணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ரிஷப் உங்க பையன் தான். அப்புறம் ஷர்லின் உங்களோட மருமக. இவ ஷர்லின் மேல பொழிய போட்டிருக்கா. ஆனா எப்பவுமே நீங்க இவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல. எப்பவுமே இவள சப்போர்ட் தான் பண்ணுவீங்க. அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் இதுக்கு காரணம். இங்க பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. நான் நினைக்கிற அளவுக்கு நீ மோசமானவ இல்ல, நல்லவதான்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி நீ என்னோட நம்பிக்கைய மறுபடியும் உடைச்சிட்ட. என் மேலதான் தப்பு இருக்கு. ஏன்னா நீ தான் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டியே. நீ தான் பிரீதாவாச்சு, த பெர்ஃபெக்ட் அண்ட் ஐடியல் மருமக. நீ தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆனா நீ பண்ண இந்த விஷயம் ரொம்பவே தப்பு பிரீதா. கொஞ்சமாவது ஷர்லின் பிரெக்னண்டா இருக்காளேன்னு நீ யோசிச்சியா பிரீதா? அவ நம்ம ஃபேமிலியோட மருமக. ஆனா நீ எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்ப. ஏன்னா நீ தான் செல்ஃபிஷ் ஆச்சே. கரீனாக்கா, நான் சொல்றது கொஞ்சம். பிரீதா இங்க பாரு, கரீனாக்கா இப்ப என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை எதையும் தப்பா எடுத்துக்காத. விஷயம் என்னன்னா, கரீனா அக்காக்கு ஷர்லினை ரொம்ப பிடிக்கும். அதோட நீ ஷர்லின் மேல போட்டிருக்கிற பழி இருக்கே, அதனாலதான் கோவப்பட்டுட்டாங்க. சரி, எனக்கு தெரியும் நீ ஷர்லின் மேல அந்த பழிய வேணும்னே போட்டிருக்க மாட்ட. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பிரீதா, நான் ஒன்னு சொல்லவா? நீ ஷர்லினை பத்தி கோர்ட்ல என்னெல்லாம் சொன்னியோ, ஒருவேளை அந்த விஷயம் உண்மைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய இடியா இருக்கும். ஏன்னா ஷர்லின் இந்த வீட்டோட மூத்த மருமகளாச்சே. கொஞ்சம் யோசிச்சு பாரு.
இந்த வீட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளேயே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அதுவும் கொலை குற்றத்துக்காக. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அடுத்தது என்ன ஆகும்? நான் என்ன யோசிச்சு பயந்துகிட்டு இருக்கேன்னா, ரிஷப்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா, இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவன் அப்பாவாக போறான். ஷர்லன் பிரெக்னண்டா இருக்கா. அதோட இதெல்லாம் நடந்தா ராக்கிமா, நான் இந்த வரேன். ராக்கிமா, எனக்கு நல்லா தெரியும் ராக்கிமா. யாருக்கு கெட்டது நடந்தாலும், யார் மேல பழி விழுந்தாலும் நீங்க தான் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா உங்களோட மனசு ஒரு அம்மாவோட மனசு. ஒரு குழந்தைக்கு என்ன கெட்டது நடந்தாலும் முதல்ல அம்மாவோட மனசு தான் உடையும். ஐ விஷ் குற்றவாளியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த எனக்கு வேற ஏதாவது வழி கிடைச்சா நல்லா இருக்கும். அதை நான் கண்டிப்பா பண்ணி ஆவேன். ஆனா இப்போ என்கிட்ட டைமும் இல்ல, வேற ஆப்ஷனும் இல்ல. எது உண்மையோ அதை நான் வெளிப்படுத்தியே ஆகணும்.